ஓம் குருவே போற்றி. MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் எங்கள் ஆசிரியர் திரு விஜயன் அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம். நம்ம ஒரு ஆண் ஜாதகம் பார்த்தோம். அந்த ஆண் ஜாதகம் வந்து பார்த்தீங்களா, திருமணம் பார்த்தீங்களா, இப்போ நம்மளுக்கு திருமண பொருத்தம் வந்து நம்மக்கிட்ட பார்க்குற பெற்றோர்களை என்ன கேட்குறாங்க அப்படின்னா, திருமண பொருத்தம் இருக்கா அப்படின்னு முதன்மையா நம்ம கிட்ட கேட்டுக்கிறாங்க. திருமண பொருத்தம் இருக்கு, சரி, திருமண பொருத்தங்கள் எல்லாம் இருக்கு, திருமண ஏற்பாடுகள் செய்யலாம், சரி. அதுக்கப்புறம் இங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, குழந்தை பாக்கியம் இருக்குமா, இந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் இருக்குமா, இந்த ஜாதகரே ஒருவரா இருக்காரு, அல்லது எங்க குடும்பத்திலே 1-2 குழந்தைங்க தான், திருமணம் முடிஞ்ச உடனே இந்த ஜாதகருக்கு குழந்தை இருக்குமா அப்படிங்கிறத முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஜாதகருடைய மனைவி, தாய் தந்தை 4 பேருமே ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்களா, திருமணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. திருமணம் முடிஞ்சிருக்கு. குழந்தை சார்ந்த பிரச்சனை இந்த ஜாதகருக்கு 5ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால குழந்தை சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்து சொன்னோம். நான் ஜாதகம் போட்டிருக்க போர்டில் ஒரு முறை வாசிச்சு காமிக்கிறேன் பாருங்க. 23/6/1983 7:50 AM. லக்னம் வந்து பாத்தீங்கன்னா கடக லக்னம். லக்னத்திலேயே சுக்கரன், லக்னத்துக்கு 2ல மாந்தி, லக்னத்துக்கு 4ல சனி பகவான், 5ல சந்திரன் குரு பகவான், 6ல கேது பகவான், லக்னத்துக்கு 11ல சந்திரன், 12ல சூரியன் செவ்வாய் ராகு, 12ல சூரியன் செவ்வாய் ராகு 3 பேருமே இருக்காங்க. நவாம்ச லக்ன புள்ளி பாருங்க, கடக லக்னம், நவாம்ச லக்னம் கடக லக்னம். மீனத்துல குரு இருக்காரு, துலாம்ல ராகு பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான் துலாம்ல, விருச்சிகத்துல சனி பகவான், தனுஷுல சூரியன், மகரத்துல சுக்கரன், மேஷத்துல வந்து கேது பகவான் இருக்காங்க. லக்னத்துக்கு 12ல மிதுனத்துல புதன் இருக்காங்க. நம்ம ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப 42 வயது ஆகுது. சுக்கிர திசையில குரு புத்தி நடக்குது. ஜாதகருடைய தாய் தந்தை, ஜாதகருடைய மனைவி ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. அப்ப திருமணம் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல எல்லாமே திருமணம் நடந்துருச்சு. அந்த ஜாதகர் நம்ம ஜாதகம் பார்த்த உடனே இந்த திசா புத்திகள் நம்மளுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும், பண்டமண்டல் அவருடைய ஜனன கால ஜாதகம் வந்து பாத்தீங்களா, பண்டமண்டல் என்ன பாவம் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம துல்லியமா சுகநாடி விதிமுறையில சொல்ல முடியும். அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்களா, திருமணம் காலகாலத்துல பார்த்து பண்ணியிருப்பீங்கப்பா. திருமணம் நல்லா சீரும் சிறப்பமா காலகாலத்துல பார்த்து பண்ணியிருப்பீங்க. குழந்தை சார்ந்து பிரச்சனை இந்த ஜாதகருக்கு இருக்கு. குழந்தை வந்து புத்திர தடை தாமதமாவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஆமாமா, கல்யாணம் ஆகி 22 வருஷத்துக்கு மேல ஆகுது, இன்னும் வந்து குழந்தை இருக்க மாட்டேங்குது. கரு வந்து உற்பத்தி ஆகுது, 2 மாசம் 3 மாசம் கரு உற்பத்தி ஆகுது, அதுக்கப்புறம் வந்து கரு களைஞ்சிடுது. நம்ம நிறைய வைத்தியங்கள் பண்ணி பார்த்துட்டோம், ஆஸ்பத்திரியே வைத்தியம் பண்ணி பார்த்துட்டோம், கோவில் இதெல்ல சொல்றது எல்லாமே நம்ம செஞ்சு பார்த்துட்டோம், வேண்டுதலே நிறைய இடத்துல கோயில்களை வச்சிருக்கிறோமா, சரி உங்க யூடியூப் பார்த்துட்டு தான் நாங்க வந்தோம், சரி எப்படி ஜாதகம் தான் இப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலான்னு வந்தோம் அப்படின்னு பெற்றோர்கள் நம்ம கிட்ட கேட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்படி எல்லாம் நிலைப்பாடுமா, இப்படி எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி அனுப்பிச்சிட்டோம். நம்ம சுகர்நாடி விதிமுறையில ஒரு ஜாதகருக்கு திருமண பாதிப்பு எப்படி இருக்கு, திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தை எப்படி இருக்கு, திருமணம் ஆயிட்டுமா, அடுத்த கேள்வி குழந்தைதான். அந்த ஜாதகருக்கு காலகாலத்துல குழந்தை இருக்குமா, ஆண் குழந்தை 2 பிறந்தா பெண் குழந்தை இருக்குமா, பெண் குழந்தைங்களே பிறந்தால் ஆண் குழந்தை அடுத்த வாரிசு ஆண் வாரிசு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பெற்றோர்கள் கேட்பாங்க இல்லையா. அடுத்த கேள்வி அவங்களுக்கு நம்ம சொல்லி அமுச்சுட்டோம். நம்ம ஜோதிட ஆராய்ச்சி பண்ற ஜோதிட நண்பர்களுக்கு நம்ம என்ன விதிமுறை எடுத்து நம்ம குழந்தை பாதிப்பு இந்த ஜாதகத்திற்கு அப்படின்னு நம்ம சொன்னோமா, கடக லக்னத்திற்கு நம்ம ஆணுக்கா இருந்தாலும் பெண்ணுக்கா இருந்தாலும் 3ஆம் அதிபதியை முதன்மையா எடுத்துக்கணும். ஒரு பெண் ஜாதகமா இருந்துச்சுன்னா 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை நேசம் அஸ்தங்கம் ஆனிச்சுன்னா அந்த பெண் ருது ஆகலங்கிறப்ப குடும்ப வாழ்க்கைக்கு தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஏற்ற பெண் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒரு முடிவு செஞ்சிடலாம். பெண்ணுக்கு இப்படி பாக்குற மாதிரி ஆணுக்கும் நம்ம பார்க்கணும். ஆண் ஜாதகம் வந்தாலுமே திருமண பொருத்தத்தப்பையே
மூன்றாம் அதிபதி நல்லா இருக்கா, மூன்றாம் அதிபதி 3, 6, 8, 12ல பகை நேஸ்தம் அஸ்தங்கம் அடைஞ்சிச்சுன்னா மூன்றாம் பாவங்கிறது தைரிய வீரியஸ்தானம் நம்மளுக்கு முன்னோர்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த மூன்றாம் பாவம் நம்மளுக்கு தடைப்பட்டுச்சுன்னா அடுத்தது அது 5ஆம் பாவத்தையும் தடை செய்யும். 3 கெட்டுச்சுன்னா 5ம் கெடும். 3, 5 கெட்டுச்சுனாவே அந்த வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சன்னியாச வாழ்க்கைங்கிற மாதிரி நம்ம ஜாதகத்துல நம்ம எடுத்துடணும். இந்த ஜாதகத்துல மூன்றாம் அதிபதி புதன். 3ஆம் அதிபதி கடக லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி புதன். அவரு 11ல இருக்காரு. யாருடைய கால்ல இருக்காரு? சந்திரன் கால்ல இருக்காரு. சந்திரன் வந்து லக்னத்துக்கு 5ஆம் பாவத்துல நீசம். 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12ல பகை நீசம் அஸ்தங்கம் அடைஞ்சிச்சுனாவே அந்த 3ஆம் பாவம் இயக்கம் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துடணும். சரி, அடுத்தது 5ஆம் அதிபதி நாம பார்க்கணும் இல்லையா? 5ஆம் அதிபதி புத்திரஸ்காரகன் புத்திரஸ்தானாதிபதி எல்லாம் என்ன நிலையில இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோமா, 5ஆம் அதிபதி வந்து பாத்தீங்களா செவ்வாய் பகவான். கடக லக்னத்துக்கு ஒரு கேந்திராதிபதி திரிகோணாதிபதி 2 ஆதிபத்தியம் பெறுவார் அவரு. அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் என்ன நிலையில இருக்காரு அப்படின்னு பார்த்தோமா, செவ்வாய் வந்து லக்னத்துக்கு 12ல இருக்காரு. செவ்வாய் வந்து லக்னத்துக்கு கடக லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய். அவர் லக்னத்துக்கு 12ல இருக்காரு. ராகுவுடன் 1 டிகிரியில இருக்காரு. செவ்வாய் நின்ற நட்சத்திரம் வந்து மிருகசீரிஷம் 3ஆம் பாதம். ராகு நின்றதும் மிருகசீரிஷம் 3ஆம் பாதம். நம்மளுக்கு வந்து மிதுனம், துலாம், கும்பம் வந்து பாத்தீங்கன்னா காமத்திரியோன ராசி. இந்த ராசிகள்ல 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி வந்து நம்மளுக்கு நீசம் இருந்தாலும், ராகு கேதுவுடன் 1 டிகிரியில இருந்தாலும், சூரியனுடன் அஸ்தங்கம் இருந்தாலும், பகை நீசம் இருந்தாலும் இந்த 3ஆம் பாவங்கிறது நம்மளுக்கு அந்த பலத்தை கொடுக்காது. 3ஆம் பாவம் அந்த ஸ்தானம் வீரிய ஸ்தானங்கிறது பலம் இழந்துடும். அது வந்து மிருகசீரிஷம் 3ஆம் பாதம், சித்திரை 3ஆம் பாதம், அவிட்டம் 3ஆம் பாதம் வந்து துலாமிலேயே நவாம்சத்துல விழுகும். அது காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் இடம். அங்க சூரிய நீசன் சுக்கரனாக இருந்தாலும் அந்த 3ஆம் இடங்கிறது நம்மளுக்கு வந்து காமத்திரிகோண ராசியினுடைய நட்சத்திரங்கள் 3ஆம் பாவம் வந்து துலாமில் விழுகிறப்ப அந்த பாவம் வந்து நம்மளுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துரும். ராகுவுடன் 1 டிகிரியில எந்த கிரகம் இருந்தாலுமே 5ஆம் அதிபதி இருந்தாலும் அதன் பலன் இழப்பார். 2ஆம் அதிபதி இருந்தாலும் குடும்பஸ்தானத்தினுடைய பலனை இழப்பாரு. 7ஆம் அதிபதி இருந்தாலும் அந்த திருமணம் சார்ந்து தடை தாமதம் பிரச்சனை இருக்கும். எந்த பாவத்தோட ராகு 1 டிகிரியில இருக்கிறாரோ அந்த பாவத்துடைய செயல்பாடுகள் சரியாக அந்த ஜாதகருக்கு முழுமையா கிடைக்காது. ராகுவுடன் 1 டிகிரியில் சூரிய பகவான் இருந்தாங்களா தந்தை வந்து பெரிய அளவுக்கு மதிப்பு மரியாதையுடன் சொத்து பத்துடன் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பொருள் சேர்க்கையும் சேர்த்து வைக்க மாட்டாரு. சந்திரன் இருந்தாலும் தாய் சரியான ஒரு வழிகாட்டுதலுடன் நல்ல ஒரு அன்பு அரவணைப்புடன் தாய் ஒரு அன்பு அனாகிரகமெல்லாம் அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க. தாய் ஒரு இடத்துல இருப்பாங்க, குழந்தை ஒரு இடத்துல இருப்பாங்க. அதே மாதிரி இதே ராகுவுடன் 1 டிகிரியில் செவ்வாய் பகவான் இருந்தாலும் மண் மனை நிலம்புலம் சார்ந்து வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனை இருக்கும். வாய்க்கா வரப்பு சண்டை தகராறு கோர்ட்டு கேஸ்ன்னு இந்த அமைப்பையும் கொடுத்துரும். ராகுவுடன் சேர்ந்து 4ஆம் அதிபதி நம்மளுக்கு செவ்வாய்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குரு இருந்தாரா அந்த புத்திரக்காரகன் ராகுவுடன் 1 டிகிரியில் இப்ப 5ஆம் அதிபதி இருந்த மாதிரி ராகுவுடன் புத்திரக்காரகன் நம்மளுக்கு பொதுவான புத்திரக்காரகன் குரு அங்க வந்துட்டாலுமே அந்த குழந்தை பாவம் வந்து அந்த ஒரு பிரச்சனை கொடுத்துரும். அந்த குழந்தைங்கிறது எங்களுக்கு தாமதமாவே இருக்கும். இல்லைன்னா அந்த குழந்தை பிறப்புங்கிறது ஒரு அரிதா கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த ராகுவுடன் 1 டிகிரியில் எந்த கிரகம் இருக்குமோ அந்த கிரகம் தன் பலனை இழந்துரும். இவருடைய ஜாதகத்துல 3ஆம் அதிபதி பலம் இழந்துட்டாரு. 5ஆம் பாவத்துல ஒரு நீச கிரகம் பிளஸ் 5 பொதுவான புத்திரக்காரகன் குருவும் அங்கதான் இருக்காரு. குரு பகவான் என்றது சனி பகவான் 7ஆம் அதிபதியா இருந்தனால திருமணத்தை மட்டும் நடத்தி வச்சிருக்கிறாரு. சனின்றது செவ்வாய்க்கால தான் இருக்காரு. சனின்றது செவ்வாய்க்கால இருந்து செவ்வாய் ராகுவுடன் 1 டிகிரியில் திரும்பி போனதுனால 5ஆம் அதிபதி முழுமையா தன் பலனை இழந்துட்டாரு. அப்ப இந்த ஜாதகத்துல 3, 5 பலன் இல்லை. இந்த ஜாதகத்துக்கு வந்து குழந்தை பிறப்பது அரிதுமா, நீங்க ஒரு தத்து குழந்தை எடுத்து வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகருடைய மனைவிக்கு அவருடைய சகோதரிக்கு 4 பெண் குழந்தை இருக்குதுமா. அதுல ஒரு குழந்தை எடுத்து வளர்த்துக்கலாமா? அந்த ஒரு குழந்தைய எடுத்து போய் நீங்க வளர்த்திக்காங்க, நீங்க குழந்தை இல்லாம இருக்கீங்க இல்லையா, அக்கா வீட்டுல வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு
நாங்க பெரியவங்க எல்லாம் பேசி முடிவு பண்ணியிருக்கிறோமா, இந்த ஜாதகத்துக்கு இனிமேல் குழந்தை பிறக்குமா பிறக்காதா, பிறக்காதுங்கிற பட்சத்துல ஒரு குழந்தைய எடுத்தாவது நாங்க வளர்த்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பெற்றோர்களை கேட்டாங்க. சரிங்கம்மா, அந்த குழந்தைய நீங்க வாங்கி வளர்த்திக்கோங்க. இந்த ஜனனத்துல இந்த ஜாதகருக்கு புத்திர தோஷம் தான். இந்த புத்திர தோஷம் நீங்க அந்த குழந்தைய வளர்க்க வளர்க்க உங்களுக்கு அந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆயிடும். அந்த குழந்தைய நல்லபடியா படிக்க வச்சு வளர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்களுக்கு சொல்லி அனுப்பிட்டோம். ஆண் பெண் யாருடைய ஜாதகம் வந்தாலும் 3ஆம் அதிபதி நல்ல நிலைமையில இருக்கணும். பொருத்தம் போடுறப்ப இதெல்லாம் ரொம்ப கவனத்துல வச்சு போடணும். 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்துல இருந்தாதான் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தா ருதுவாகும். நம்ம திருமணத்துக்கு அந்த உடல் தகுதி முழு தகுதி அந்த பெண் பெறுவாள். ஆணா இருந்தாலும் வீரிய குறைபாடு இருந்துச்சுன்னா, உயிர் சக்தி குறைபாடு குறைவாயிடுச்சுன்னா குழந்தை பிறப்பதுங்கிறது அரிதாகி போயிடும். எப்பவுமே ஒரு ஜாதகத்துல 5ஆம் அதிபதி பலமா இருக்காரா, 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி எல்லாம் கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா திருமணம் முடிஞ்சு 1 வருஷம் 2 வருஷத்துல எங்களுக்கு குழந்தை பிறந்துரும். 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா திருமணம் முடிஞ்சு 1 வயசுலயே 2 வருஷத்துலயே ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு சொல்லிட்டு அறிவு புத்தி ஞானம் உள்ள குழந்தையா பிறக்கும். அறிவு புத்தி ஞானம் உள்ள குழந்தையா பிறக்கும். 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி 3, 6, 8, 12ல பகை நேசம் அஸ்தங்கம் அடைஞ்சிச்சுன்னா குழந்தை பிறப்புங்கிறது ஒரு அரிதாவே போயிடும். அதே மாதிரி லக்ன புள்ளி பலமா இருக்கணும். லக்ன புள்ளி பலமா இருக்கணும். லக்னாதிபதி பலமா இருக்கணும். நம்மளுக்கு 5ஆம் அதிபதியும் பலமா இருக்கணும். 9ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி எல்லாம் பலமா இருக்கணும். பொதுவான புத்திரக்காரவரும் பலமா இருக்கணும். நாம ஒரு திருமண பொருத்தர் ஒரு ஜாதகத்துக்கு போடுறப்பயே ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் இருவரு ஜாதகத்திலுமே லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி நல்லா இருக்கா, லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி பலமா இருக்கா, ராசி அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி பலமா இருக்கா, 9ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி பலமா இருக்கா, 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி பலமா இருக்கா, பொதுவான புத்திரக்காரகன் குரு அவர் நின்ற நட்சத்திர அதிபதி பலமா இருக்கா, இத்தனையும் பலமா இருந்தாதான் நம்ம வந்து திருமண பொருத்தத்துக்கு நம்ம அதை இணைச்சு கொடுக்கணும். கொடுக்கறப்பதான் அந்த 5ஆம் அதிபதி பலமா இருக்கிறப்ப திருமணம் முடிஞ்சு 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி கேந்திர திரிகோணத்துல இருந்துச்சுன்னா திருமணம் முடிஞ்சு 1 வருஷத்துலயே அழகான ஆண் குழந்தை பெண் குழந்தை எங்களுக்கு பிறந்துக்கும். இல்லைன்னா குழந்தை இது மாதிரி அமைப்பு ஜாதகம்லாம் 3ஆம் பாவம் 5ஆம் பாவம் லக்னாதிபதி எல்லாம் பகை நீச மஸ்தகம் ஆயிருந்துச்சுன்னா திருமணம் முடிஞ்சு 20 வருஷங்கள் ஆனா கூட குழந்தை பிறப்புங்கிறது அரிதிலே நம்ம சொல்லிடலாம். இப்படியெல்லாம் பொருத்த போடுறத நம்ம தவிர்த்துக்கணும். ஒரு ஜாதகத்துல 1, 5, 9 பாவங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் அதிபதியும் பகையான வீட்டுக்கு பகையான நட்சத்திர கால்ல இருந்தாலும் இந்த 3ஆம் பாவத்துடைய பலனை முழுமையா ஒரு கொடுக்காது. நம்மளுக்கு வந்து 5ஆம் பாவத்துல உள்ள கிரகமும் நம்மளுக்கு குழந்தையை கொடுக்கும். 5ஆம் பாவத்தை பார்த்த கிரகமும் குழந்தையை கொடுக்கும். 5ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா குழந்தைய கொடுக்கும். நமக்கு இந்த லக்னத்துக்கு 5ஆம் பாவத்துல நம்மளுக்கு குரு பகவானே இருக்காரு. புத்திரக்காரகன் குரு பகவானே இருக்காரு. அவர் நின்ற நட்சத்திராதிபதி எல்லாம் பலமா இருக்காரா, 5ஆம் பாவத்துல உள்ள கிரகமும் குழந்தையை கொடுக்கும். 5ஆம் பாவத்தை பார்த்த கிரகமும் குழந்தையை கொடுக்கும். 5ஆம் அதிபதி எங்க இருந்தாலும் குழந்தையை கொடுப்பாரு. ஆனால் இந்த 3 பேரும் கெடாம இருக்கணும். 5ஆம் பாவத்துல உள்ள கிரகம் கெடாம இருக்கணும். 5ஆம் பாவத்துல பார்த்த கிரகம் கெடாம இருக்கணும். 5ஆம் அதிபதி எங்க இருக்கிறாரோ அவர் கெடாம இருக்கணும். இந்த 3 பேரும் கெடாம இருந்தாதான் அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்களா நல்லபடியா குழந்தை பிறக்கும். இவருக்கு 5ஆம் பாவத்துல நம்மளுக்கு பொதுவான புத்திரக்காரகன் குரு இருந்தாலும் குரு நின்றது சனிக்கால். சனி பகவான் நின்றது வந்து பாத்தீங்களா செவ்வாய்க்கால போய் செவ்வாய் ராகுடன் 1 டிகிரியில போனதுனால அந்த பலன் அந்த 5ஆம் பாவத்துக்கு உண்டான பலன் இந்த ஜாதகத்துக்கு கிடைக்கல. 22 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டாங்க. குழந்தை இந்த ஜாதகத்துக்கு பிறக்கிறது வந்து அரியுது. ஒரு தத்து குழந்தை எடுத்து வழங்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி விட்டுட்டோம். இது மாதிரி சுகர் நாடி விதிமுறையில ஒரு ஜாதகம் வந்துச்சுனாவே இந்த பாவம் தான் பாதிப்பு, இதை சார்ந்துதான் பாதிப்பு, இது வந்து குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிறத வந்து நம்ம மிக எளிமையா துல்லியமா நம்ம சொல்லலாம். எம்ஜிஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட நண்பர்கள் அனைவருமே எம்ஜிஎஸ் சேனலை வந்து அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா வாரம் ஒரு வீடியோ வந்து தொடர்ந்து போட்டுட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வீடியோவிலையும் புதிய விதிமுறைகளோட தான் உங்களுக்கு நாங்க வீடியோ கொடுத்துட்டு இருக்கிறோம். அனைத்து நண்பர்களுமே சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.